மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புத்தகம் படி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்றதுக்காக எடுத்திருக்க புத்தகம் அறம் பழுத்த வாழ்வு. இது ராம கண்ணபிரான் சொல்லிட்டு சிங்கப்பூர் எழுத்தாளர். அவர் அந்த நூலை இது பார்த்தீங்கன்னா பல்வேறு எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகளுடைய படைப்புகளை அடிப்படையாக கொண்டு 24 தலைப்புகளில் அவர் தன்னுடைய கட்டுரைகளாக கொடுத்துருக்கார். 24 தலைப்புகளில் தன்னுடைய கட்டுரையை கொடுத்துருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா, ராம கண்ணபிரான் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் சிங்கப்பூரை சேர்ந்த முதன்மையான தமிழ் படைப்பாளர். அவர் சிங்கப்பூர் தேசிய கலைமன்றத்தின் கலாச்சார பதக்கத்தினை பெற்ற உன்னதமான ஒரு எழுத்தாளர். 12க்கும் மேற்பட்ட கதை, கட்டுரை, நாவல் படைப்புகளை சிங்கப்பூர் தேசிய கலாச்சார கவுன்சில் பங்களிப்போடு வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கிய செய்தி. ஸோ அந்த வகையில் தான் இந்த நூல், அவர் எழுதின இந்த நூலை பற்றி உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். 23 தலைப்புகள் அவர் கொடுத்துருக்காரு இந்த அறம் பழுத்த வாழ்வு அப்படிங்கிற அந்த கட்டுரை தொகுதியில். முதலாவதாக கம்பர் காப்பியத்தில் பெண்ணிய சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் சிங்கப்பூரை சேர்ந்த நூலாசிரியர் முனைவர் MS லட்சுமி அவர்கள் ஆராய்ச்சி நூல். அதில் அவர் கம்பராமாயண பெண் பாத்திரங்கள் வழியாக மகளிருடைய இயல்பு, திறமை ஆகியவற்றை வெளிக்கொணர்ந்த விதத்தை இந்த கட்டுரையில் விளக்கியிருக்கிறார். ஆசிரியர் ராம கண்ணபிரான் அவர்கள் அந்த கட்டுரையில் மேலும் பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற அந்த நூல் வழியாக கிராமங்களில் இந்த திரௌபதி அம்மன் வழிபாடு, தீமிதி திருவிழா போன்ற நிகழ்வுகள் குறித்தையும் அவர் அந்த பாஞ்சாலி சபதத்தில் வர்ற பாடல்களோடு சேர்த்து அவர் கொடுக்குறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் பாரதிதாசன், தமிழ்த்தென்றல் திருவிக்கா, வாசிக கலாநிதி கீவாஜா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்களுடைய படைப்புகளை ஆராயும் பல்வேறு எழுத்தாளர்களுடைய கட்டுரைகளை குறித்தும் ஆசிரியர் இந்த நூலில் எடுத்துரைக்கிறார். மேலும் 80களில் கொடிகட்டி பறந்த மாபெரும் எழுத்து ஆளுமைகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா லட்சுமிங்கிற திரிபுர சுந்தரி, வாசந்தி போன்றவர்களுடைய மதிப்பீடு இந்த பணுவலுக்கு ஒரு சிறப்பு சேர்ப்பதாக காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த அறம்பழுத்த வாழ்வுங்கிற இந்த நூல் எனது நூலகத்தில் ஒரு முக்கிய அணிகலனாக திகழ்கிறது. இதை நாம் படிக்கிறதால பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஆளுமைகள், அதாவது இலக்கிய ஆளுமைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் ஒரு முதிய எழுத்தாளர். அந்த அந்த வகையில் அவர் எல்லாரை பற்றியும் அவங்களுடைய முக்கியமான கட்டுரை தொகுதியை அவர் ஒரு ஆய்வாக எடுத்துக்கொண்டு இந்த 24 தலைப்புகளில் இந்த கொடுத்துருக்காரு. இந்த அறம் பழுத்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்பிலே ஒரு கட்டுரை கொடுத்துருக்காரு நூலாசிரியர். அவர் அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் திருவி கல்யாண சுந்தரனார். அவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ் தென்றல் அப்படி சொல்லி அவர் சொல்லுவாங்க. அவருடைய அந்த உரைநடை கவிதை பதிப்பு இந்த துறையில் அவருடைய பொருண்மையில் அமைஞ்ச அந்த கருத்துக்களை கொண்ட ஒரு இதை ஆராய்ச்சியாக இவர் எடுத்துக்கிறார். ஸோ அது திருவிக்காவோட 2 பகுதிகளாக எழுதியிருக்கிறாரு. ஒன்று திருவிக்காவோட வாழ்க்கை குறிப்புகள் அப்படிங்கிற வகையிலும், அவர் நடத்திய தேசபக்தன், நவசக்தி ஆகிய பத்திரிகைகளில் வந்த செய்திகளை பற்றியும் அவரை அந்த இதில் கொடுத்துருக்காரு. அதை அவர் முனைவர் இரா மோகன் அவருடைய இன்னொரு நூல் திருவிக்கா அல்லது வாழ்க்கை விளக்கம் அப்படிங்கிற அந்த நூலை தொடர்பாக உள்ளதை, அதை பற்றிய ஆராய்ச்சியும் அவர் இன்னொரு பார்ட்டாக அவர் கொடுக்குறாரு, இன்னொரு பகுதியாக அதை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா கீவாஜாவை பற்றி முனைவர் நிர்மலா மோகன் அவரும் ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் கீவாஜாவை பற்றி கொடுத்துருக்க அவருடைய வாழ்க்கை இல்லை நடந்த சில முக்கியமான கருத்துக்களை
அவர் தன்னுடைய நூலில் கொடுக்குறாரு. அதையும் வந்து இங்கே நூலாசிரியர் அது ஒரு அவருடைய இதை எடுத்து கொடுக்குறாரு. அது வந்து கீவாஜா எந்தெந்த நாளில் என்னென்ன பணிகளை அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு, அவர் வந்து அவருடைய யாருடைய மாணவராக இருந்தார், அப்படி உவேசாவோட மாணவராக இருந்தார், அவருடைய தமிழ் இலக்கிய நூல்கள் அப்படிங்கிற இதெல்லாம் எப்படி படைச்சிருக்காருங்கிறத பற்றியெல்லாம் ஒரு குறிப்புகளை அவர் இந்த அறம்பழுத்த வாழ்வுங்கிற அந்த பணுவலில் அவர் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறையா வந்து நாவல்கள், அந்த நாவல்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிற வரையில் அதையும் அவர் தொகுத்து கொடுக்குறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுசீலா என்றொரு அப்படிங்கிற தலைப்பில் நகுலன் அப்படிங்கிற ஒரு படைப்பாளர், அவர் வந்து 86 ஆண்டுகள் வாழ்ந்ததாக அவர் குறிப்பிடுறாரு. தமிழிலும் ஆங்கிலத்திலையும் அவர் ஒரு சிறந்த ஒரு படைப்புகளை கொடுத்தவர். அவருடைய நாவல் அதை அடிப்படையாக கொண்டு அந்த சுசீலாங்கிற ஒரு அந்த நாடலில் இந்த சித்தர்கள் பாடல்களில் குதம்பை சித்தர், அதேமாரி பாரதியார் பாடலில் கண்ணம்மா அப்படிங்கிற அந்த அதையெல்லாம் வந்து குறிப்பிட்டு அவர் கொடுக்குறாரு. ரொம்ப அருமையான அந்த பாடல்களையும் கொடுக்குறாரு. அவர் வந்து நிறையா அதில் வந்து குறிப்புகளாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது மாதிரி முனைவர் சாம்பசிவனார் அப்படிங்கிற அவருடைய நூல்கள் படைப்பு கர்த்தா அப்படிங்கிறத பற்றி அது வந்து மறைத்தல் அப்படிங்கிற தலைப்பில் அவர் கொடுக்குறாரு. அதையும் வந்து நாம் ரொம்ப சிறப்பான முறையில் அதை எப்படி அமைக்கணும், அதை எப்படி கொடுத்துருக்காங்க, அதை பற்றியெல்லாம் அவர் ரொம்ப நல்ல அருமையாக ஒரு விளக்கத்தோடு அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மாதிரி நமக்கு வந்து 80களில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு புகழ்பெற்ற நாவலாசிரியை லக்ஷ்மி திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மருத்துவராக இருந்தவங்க. தென்னாப்பிரிக்காவில் போய் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து பணி செய்திருக்காங்க. அப்புறமா அவங்க அந்த 80 காலத்தில் அவருடைய நூல்கள்லாம் திரைப்படங்களாக வந்திருக்குது. இருவர் உள்ளம்னு ஒரு திரைப்படம் வந்திருக்குது. அந்த மாதிரியான ஒரு பெரிய நூலாசிரியை. அவங்களுடைய நூல், அந்த பெரும்பாலான நூல்களை பற்றியும் அவங்க குறிப்பிட்ட அவங்க படைப்புகளை வந்து எப்படியெல்லாம் இதில் வந்து அவங்க தன்னுடைய பெண் ஆளுமை அப்படிங்கிற வகையில் பெண்களை பற்றி அவங்க வந்து எவ்வளோ குழுவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு இலக்கியவாதியாக இருந்தாலும் அவர் வந்து இங்கே இன்னும் தமிழுக்கு ஒரு பெரிய தொண்டாக இந்த அறம்பழுத்த வாழ்வு அப்படிங்கிற வகையில் இந்த நூலை வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வகையில் இந்த நூல் ரொம்ப சிறப்பான ஒரு நூல். அந்த நூலுக்கு நாம் எல்லாரும் படித்து அதை வாங்கி படித்து இதை பயனுற வேணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை எல்லாரும் கேட்டுக்கிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.